ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இந்த தீபாவளிக்கு ரிப்பன் பகோடா செய்திருக்கேன். நான் ஏற்கனவே போன வருஷம் 2 டைப்பாக ரிப்பன் பகோடா செய்து காண்பித்திருக்கேன். இந்த வருஷம் இது வேறு மாதிரி ஒரு ரிப்பன் பகோடா செய்திருக்கேன். இதுவும் நல்ல கரகரப்பாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் புழுங்கலரிசியில் பண்ணோம், இந்த வருஷம் பச்சரிசி. 4 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பொட்டுக்கடலை, இது ரெண்டையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டு இதில் சோம்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் இல்லைன்னா மிளகாத்தூள், இது மூணையும் நல்லா அரைச்சி வடிகட்டிட்டு இதில் விட்டு நம்ம பிசைய வேண்டியது தான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த டேஸ்ட் நம்ம பூண்டு, சோம்பு அதெல்லாம் நமக்கு எந்த மாதிரி சுவை பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸி, கரகரன்னு இருக்கும் வாயில் போட்டால். நீங்கள் இந்த தீபாவளிக்கு இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி 4 டம்ளர், அதாவது 4 கப்பு. பொட்டுக்கடலை 1 கப்பு, அதாவது 1/4 கப் பொட்டுக்கடலை வேணும். 4க்கு 1 தான் ரேஷியோ. இதுக்கு கொஞ்சம் வெண்ணெய், உப்பு, சோம்பு, பூண்டு, மிளகாய், இது மூணையும் நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா அரைப்படாது, பரவாயில்ல. ஆனால் அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. இதில் பூண்டு டேஸ்ட் பிடிக்கலன்னா விட்டுடலாம், சோம்பு டேஸ்ட் பிடிக்கலன்னா விட்டுடலாம். நான் போன தடவை வெறும் மிளகாத்தூள் போட்டு பெருங்காயம் போட்டு செய்து காண்பித்திருந்தேன். இது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இந்த மாதிரி செய்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் இந்த தடவை நான் உங்களுக்கு இதை செய்து காண்பித்திருக்கேன். இப்போ நம்ம ரிப்பன் பகோடா பண்ண போகிறோம். இதுக்கு 4 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் இந்த தடவை 4 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கும் எப்போது மாதிரி கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் 1 கப்பு தான் மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் மிளகாத்தூள், சோம்பு, பூண்டு மூணையும் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சுவை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுடலாம், ஜீரகம் கூட அரைச்சி போட்டுக்கலாம். இல்லை வெறுமனே நீங்கள் பூண்டு மட்டுமோ இல்லை சோம்பு மட்டுமோ கூட போட்டுக்கலாம். இதை நீங்கள் வடிகட்டிடுங்க. இது காரம் நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் காரம் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா இந்த ரிப்பன் பகோடாவும் கொஞ்சம் சிவந்த மாதிரி இருக்கும். தண்ணி விட்டுக்கோங்க. நான் எப்பொழுதுமே சொல்கிற மாதிரி ரிப்பன் பகோடாவுக்கு இந்த 2 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அச்சு, அது நம்ம கைப்பிடிக்கு நேராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு புழிஞ்சு விடுறதுக்கு வாகா இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இதை இந்த நாழியில் நம்ம எடுத்துப்போம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் புழிஞ்சு விட்டுடுவோம். மிதமான தீயில வச்சுக்கோங்க. இது வெந்து வர்ற வரைக்கும் 1 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இதை திருப்பி போடுவோம். திருப்பி போட்டுக்கோங்க. வெள்ளையர்னு ரிப்பன் பகோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நம்ம ஒரு ஆற வச்சதுக்கு அப்புறம் லேசாக இதை கரண்டியால் உடச்சி விட்டோம்னாலே போதும், நல்லா உடஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். வெள்ளையர்னு ரிப்பன் பகோடா எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுவும் நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்குது. இதை அப்படி உடச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாவற்றையுமே நீங்கள் சின்ன சின்ன துண்டாக உடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டப்பாவில் போட்டால் நமுத்து போகாமல் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் எல்லா சுவையும் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் கொஞ்சம் குறைச்சலாக போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கூட போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சோம்பு, பூண்டு சுவை உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஆனால் 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பொட்டுக்கல்ல, அதுதான் பேஸ் மாவு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.